ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஷர் குக்கர் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சாதத்தை பாத்திரத்திலேயே வெடிப்பாங்க. இப்போவும் நிறைய பேர் வீட்டில் சாதத்தை பாத்திரத்திலேயே வெடிப்பாங்க. ஆனால் அதில் வர கஞ்சியை கொட்டிடுவாங்க. நிறைய சத்துள்ள சாதம் வெடிச்ச கஞ்சியில் சுவையான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அது 2லேருந்து 3 தடவை நன்னா அலம்பிக்கணும். 1 கப் அரிசிக்கு 6லேருந்து 7 கப்பு தண்ணியை ஊற்றணும் வியூவர்ஸ். அப்போதான் நமக்கு நிறைய கஞ்சி கிடைக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். சொட்டு நெய் ஊற்றணும். ஒரு தடவை கலரி லோ ஃப்ளேம்ல 15 நிமிஷம் குக் பண்ணணும். இது வேகிறதுக்குள்ள நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போட்டுக்கணும். 10லேருந்து 12 மிளகு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துண்டு நம்ம இது கிரைண்ட் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆயிருக்கு வியூவர்ஸ். 15 நிமிஷம் ஆயிருக்கு. அரிசி நன்னா வெந்திருக்கு. சாத வெடிச்ச கஞ்சியை நம்ம வடிகட்டணும். இவ்வளோ கஞ்சி கிடைச்சிருக்கு நமக்கு வியூவர்ஸ். ஒரு வாணலி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் காஞ்ச பிறகு பாதி ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். பாதி ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கணும். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வியூவர்ஸ். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். 10 கருவேப்பிலையை சேர்த்துக்கணும் வியூவர்ஸ். சாதம் வெடிச்சு வடிகட்டின கஞ்சியை வாணலில போட்டுக்கணும். ஒரு தடவை கலரணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கணும். இதுக்கு இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்த்துக்க போறேன் வியூவர்ஸ். கடைசி ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு தடவை நன்னா கலரி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். ரசம் நன்னா கொதிச்சிடுது வியூவர்ஸ். நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ரசம் கூலாக விட்டுடலாம். இப்போ இது கூல் ஆயிருக்கு வியூவர்ஸ். ஒரு கிளாஸ் மோர், அதாவது பட்டர் மில்க் சேர்த்துக்கணும். இதை ஒரு 2 தடவை நன்னா கலரி லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் ஹீட் பண்ணணும். கொஞ்சம் கொத்தமல்லியால கார்னிஷ் பண்ணலாம். சாதம் வெடிச்ச கஞ்சி ரசம் ரெடி ஆயிருக்கு. இந்த ரசம் ரொம்ப சுவையா இருக்கும் வியூவர்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மாவடு தொட்டுண்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியோட. Until then, stay safe, stay healthy. Bye bye.